ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வந்து இந்த இடத்துல தான் இந்த கூண்டு வந்து ரெடி பண்ண போகிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி ஒரு வழியாக கூண்டு வந்து ரெடி ஆயிருச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாகவே இது ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த கூண்டை வந்து எங்கள் ஹஸ்பண்டே வந்து அவரே ரெடி பண்ணி கட்டிட்டாரு. ஜஸ்ட் இந்த கம்பியை வந்து வளைச்சி கட்டுறதுக்காக மட்டும்தான் எங்களோட ஹெல்ப்பு கேட்டார். ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டா அந்த உள்ளேருந்து வந்து இந்த சைடு வெளியில் கம்பி கொடுத்து எடுக்கிறதுக்காக தான் எங்ககிட்ட அந்த ஹெல்ப் கேட்டிருந்தாரு. ஸோ எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு அதை மட்டும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருந்தோம். இந்த கூண்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு கீழே ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோழிங்க வந்து முட்டை வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கூண்டை வந்து மேலே எடுத்து கட்டி விட்டுருந்தாரு. அப்புறம் இந்த கூண்டை வந்து நம்ம திறந்து விட்டோம்னா கோழிங்க நேராக போய் வெளியில் மேய்ச்சலுக்கு போகிற மாதிரி ஈஸியான வழியில் தான் இந்த கூண்டு வந்து நாங்கள் செஞ்சு வச்சுருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 கோழி நம்ம அடை வச்சதில் ஒரு கருப்பு கோழி ஒரு வெள்ளை கோழியும். நம்ம அடை வச்சதில் வந்து இந்த அளவுக்கு செல்லு பிடிச்சி நான் பார்த்ததே கிடையாது எந்த கோழியுமே. ஏன்னா இதில் தான் வந்து ரொம்ப செல்லாயிருச்சு. அதுவும் கோழி இப்போ அடை வச்சு 25 நாளைக்கு மேலே வேறு ஆயிடுச்சு. இந்த முட்டை வந்து பொரிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், சரி வெளியில் கொண்டு கொட்டிடலாம் அப்படின்ட்டு 2 கோழியோட முட்டையும் சேர்த்து வெளியில் கொட்டிடலான்னு வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தார். இப்போ இந்த கோழி தான் வந்து அடை வச்ச கோழி. அது ஃபுல்லாக இந்த கோழிக்கு பார்த்தீங்கன்னாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா அந்த கோழி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதோட மூஞ்சி ஃபுல்லாக அந்த செல்லு அரித்து ஒரு மாதிரி ஏதோ சீக்கு கோழி மாதிரி ஆயிடுச்சு. இந்த கருப்பு கோழியும் அதே மாதிரி தான் மூஞ்சியெல்லாம் செல்லாகி இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி வெளியில் கொட்டிடலான் இருக்கப்போ இது வந்து என்னென்னா இந்த டப்பில் உட்காந்துட்டு நகரவே இல்லை. சரி பாவம் வச்சோம் 25 நாள் ஆனாலும் பரவாயில்ல, இன்னும் 2 நாள் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு பேசாமல் அந்த டப்பை எடுத்து மறுபடியும் அடை வச்சிட்டோம். இந்த கோழி குஞ்சுங்களுக்கெல்லாம் வந்து ஹீட் வேணுங்கிறதுக்காக ஒரு பல்பு வந்து உள்ளே போட்டே விட்டுருந்தோம். ஏன்னா இப்போ வந்து மழை காலனால ரொம்பவே வந்து ஹீட்டு பத்துறதில்லை அந்த கோழிங்களுக்கு. அதனால அந்த லைட் வந்து எப்பயுமே எரிஞ்சிட்டே இருந்தது. இந்த அடைக்கோழியும் வந்து அதுக்குள்ளேயே நாங்கள் வச்சுருந்தோம். அடைக்கோழி, இந்த பெரிய கோழி, சின்ன கோழி, ஸோ எல்லாமே வைக்கிறதுக்கு வந்து இந்த கூண்டு நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கூண்டு நல்லாவே பெருசாக இருந்துச்சு. அதுக்குள்ளே எவ்வளோ கோழி வேணாலும் நம்ம விட்டுறலாம். ஆனால் இந்த சின்ன சின்ன கூண்டு எதுக்காக வச்சுருக்கோன்னா அது போய் அந்த பழக்கத்துக்கு அதுக்குள்ளேயே போய் அடைஞ்சிக்கிற மாதிரி. இப்போ இந்த 2 கோழியும் வந்து ஒரே இதில் வந்து மறுபடியும் நம்ம அந்த அடை வச்சதுலேயே போய் 2மே உட்காந்துச்சு. பார்த்தா ஒரே ஒரு குஞ்சு பொரிச்சிருந்தது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ குஞ்சு பொரிச்சிருக்குங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.